2024 ஆண்டு அக்டோபர் மாதம் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு 9 மாதங்களுக்கு மேலாக விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த மாவனெல்ல பகுதியைச் சேர்ந்த இளைஞனை கைது செய்தமை தொடர்பில் தெஹிவளை போலீஸ் நிலையத்தின் அப்போதைய பொறுப்பதிகாரி உயர்நீதிமன்றத்தில் இன்று மன்னிப்பு கோரியுள்ளார். ரைனோ ரூஃபிங்கிடமிருந்து ரைனோ பிரீமியர் ரூஃபிங் தீர்வுகள். பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் தாம் அநீதியான முறையில் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டமைக்கு எதிராக குறித்த இளைஞர் தாக்கல் செய்த அடிப்படை உரிமை மீறல் மனு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. பிரதம நீதியரசர் பிரீத்தி பத்மன் சூரசேன, உயர்நீதிமன்ற நீதியரசர்களான ஜனத் டி சில்வா மற்றும் சம்பத் விஜயரத்ன ஆகியோர் அங்கம் வகித்த மூவரடங்கிய நீதியரசர்கள் குழா முன்னிலையில் இந்த மனு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இந்த கைது நடவடிக்கையினூடாக இளைஞரின் அடிப்படை உரிமை மீறப்பட்டுள்ளதை ஏற்றுக்கொள்வதாகவும் அதற்காக 2 மில்லியன் ரூபாய் நட்டஈட்டை வழங்குவதாகவும் தெஹிவளை போலீஸ் நிலையத்தின் அப்போதைய பொறுப்பதிகாரி மன்றில் தெரிவித்தார். இதனையடுத்து குறித்த இழப்பீட்டுத் தொகையை பிரதிவாதியான போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி திறந்த நீதிமன்றத்தில் வைத்து இளைஞர்களிடம் கையளித்தார். மாவனெல்லையில் இஸ்ரேல் தூதரகம் மீதான தாக்குதல் தொடர்பான தவறான குற்றச்சாட்டின் கீழ் கைது செய்யப்பட்ட இளைஞனின் வழக்கு இன்று உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது கைது நடவடிக்கை தொடர்பில் பிரதிவாதி கவலை தெரிவித்தார். அத்தோடு நீதிமன்றத்தில் மன்னிப்பு கோரினார். முதலாவது ரெஸ்பாண்டண்டாக, அதாவது பிரதிவாதியாக இந்த வழக்கில் பெயரிடப்பட்ட கல்கிஸ்ஸ போலீஸ் அத்தியட்சகர் பகிரங்கமாக உயர்நீதிமன்றத்தின் முன் அவரால் மேற்கொள்ளப்பட்ட சட்டவிரோத கைதுக்கு மன்னிப்பை கோரினார். அதேபோன்று என்னுடைய வழக்காளியாக பாதிக்கப்பட்ட சுகைகளுக்குரிய நட்டஈடை வழங்கி வழக்கு நடவடிக்கைகளை இன்றுடன் முடித்துக்கொள்வதாக உயர்நீதிமன்றத்தின் முன் வாக்குறுதி அளித்தார்.